கிட்டக்க பேசுனீங்க. டியூஷன் எடுக்கிறோங்கிற விஷயத்துல வந்து பசங்க வருவாங்களாம் வரமாட்டாங்களான்னு தெரில. கன்டினியூவா இந்த வேலைய தான் பார்ப்பேனா, இதுதான் தொழிலாவே நடத்த போறேனாங்கிறது எதுவுமே ஃபைனல் பண்ணவே இல்ல. அதெல்லாம் யோசித்து வச்சதுனால தான் மாமா கிட்டக்க நாங்க சொல்லுவோம், பொறுமையா சொல்லுவோம்னு சொல்லி நெனச்சோம். மாமா கிட்டக்க சொல்லாம நாங்க எந்த வேலையும் செய்யவே மாட்டோம். நீங்க எதுக்கு முந்தி சொன்னீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இனிமேலாம் இந்த மாதிரி தேவையில்லாம முன்னுரை கொட்ட மாரி நீங்க எந்த விஷயத்தையும் போய் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு வேணுங்கிறத நாங்களே சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவன் ராஜி வந்து படபடன்னு படிச்சு தள்ளிட்டாங்க. தங்கமயில் அழுகுறாங்க. "ஏன் எதுக்கும்மா நீ அழுகுற?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "பாருங்க அத்த ராஜி எப்படி பேசுறான்னு சொல்லி, நான் ஏதோ குடும்பத்த கெடுக்க வந்தவ, நான் வந்து அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்லாம் என்ன பேசுகிறா அத்தை. ஏன் அவள் ஏதோ சின்ன பொண்ணுமா, அவள் ஏதோ தெரியாமல் பேசியிருக்கானே, என் தங்கச்சி கூட என்கிட்ட இப்படி பேசுனதே இல்லை அத்தை, ஆனால் இவள் எப்படிலாம் பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக ஓவரா சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமயில். நான் பேசுனது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னம்மா நீ இதெல்லாம் விடுமா நீ அப்படிங்கிறாங்க. அடுத்து தங்கமயில் போயிடுறாங்க. அடுத்து ராஜி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அத்தை அவங்ககிட்ட அப்படி பேசுகிறீங்க? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுனேன், தெரியாமல் ஒன்றும் பேசுனேன். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டால் இப்படி தான் தேவையில்லாமல் மூக்குடையுங்கிறது அவங்களுக்கு